ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, பெரியவா திருப்பாதம் சரணம். அட்சய திருதி அன்னைக்கு நாம தங்கம் வெள்ளி வாங்குறத விட இத செஞ்சா, ஒரு பாத்திரத்துல நான் சொல்ற இதை செஞ்சீங்க அப்படின்னா தங்கம் வெள்ளி வாங்குறத விட 100% உங்களுக்கு பலன் தரும். அதே நேரத்துல கை நிறைய பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். பொருளாதார பிரச்சனைங்கிறது இருக்காது. கடன் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இது. என் அனுபவத்துல எனக்கு 100% பலன் தந்த ஒரு முறையை பத்தி தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க பதிவுக்குள்ள போலாம். பொதுவா எல்லாருமே அட்சய திருதியை அப்படின்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, அன்னைக்கு நம்ம தங்கம் வாங்கணும் அப்படின்னா தங்கம் சேரும். ஒரு ஆய்வுக்காக சொல்றேன், ஒரு 1000 பேரை ஒரு ஆய்வுக்கு எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நாம போய் அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வெள்ளி வாங்கினா பணக்காரர் ஆயிடுவாங்களா அப்படின்னா கண்டிப்பா பெரும் பணக்காரர்கள் ஆயிடுவாங்க. யாரு அப்படின்னா அந்த 1000 பேரும் கிடையாது. அந்த 1000 பேரால வாங்கப்பட்ட அந்த தங்கத்தை விற்கக்கூடிய அந்த முதலாளி, நகைக்கடை ஓனர் பெரும் பணக்காரர் ஆயிடுவார். அதுதான் உண்மை. நீங்க வேணா ஒரு ஆய்வு எடுத்து பாருங்க. எல்லாருமே தங்கம் வாங்கியிருப்பாங்க. அட்சய திருதி அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு தங்கம் வாங்கியிருப்பாங்கல்ல. அவங்க எல்லாம் அடுத்த விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100 பவுன் 200 பவுன், ஏன் வாங்கின கிராம்ல இருந்து ரெட்டிப்பா ஆயிருக்குமா அப்படின்னு கேட்டா அது கூட ஆயிருக்காது. ஏன் ஆயிருக்காது அப்படின்னா அட்சய திருதி அப்படின்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க எதை செய்றீங்களோ இல்ல எதை பண்றீங்களோ அதை பல மடங்கா பெருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் அட்சய பாத்திரம். அது அந்த அட்சய திருதியைக்கான அர்த்தம் என்னன்னா, அந்த நாள்ல தான் மணிமேகலை நம்ம கொண்டாடுறோம் இல்லையா. மணிமேகலைக்கும் திரௌபதி அம்மாவுக்கும் என்ன கிடைச்சதுன்னா அட்சய பாத்திரம் கிடைச்சது. அது என்ன அட்சய பாத்திரம் அப்படின்னா, அது எத்தனை முறை அதுல இருந்து உணவு எடுத்தாலும், நீங்க ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க, ஒரு சின்ன பாத்திரம், ஒரு சட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது ஃபில்லா இருக்குது, சாதம் சாம்பார் ரசம் எல்லாம் ஒரு 3 சட்டியில இருக்குது அப்படின்னா அதுல இருந்து எடுத்துட்டோம்னா காலி ஆயிடும் இல்லையா. ஆனா அட்சய பாத்திரம்னா மறுபடியும் அது திரும்ப வந்துடும். நம்ம எத்தனை முறை எடுத்தாலும் வந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட அட்சய பாத்திரம் கிடைச்ச நாள் இந்த நாள். நம்ம எதை செய்யறோமோ அதை பெருக்கி கொடுக்கக்கூடிய நாள். பெருக்கினா பன்மடங்கு அதை விரிவுபடுத்திக்கிட்டே போகும்னு அர்த்தம். அப்ப தங்கம் வாங்குற எல்லாருக்கும் ஏன் தங்கம் பெருகல, முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன் பெருகல அப்படின்னா, நம்ம ஒரு ஆய்வுல சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா 97% மக்கள் கிட்ட சேமிப்பே இல்லை. அன்றாடம் வர பணத்தை வச்சுதான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, இல்ல மாத சம்பளத்தை வச்சுதான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்டவங்க தங்கம் வாங்கணும்னா என்ன பண்ணுவோம்? ஒன்னு நம்ம கிரெடிட் கார்டுல இருந்து ஸ்வைப் பண்ணுவோம், கிரெடிட் கார்டை கொடுத்து பணம் வாங்குவோம், இல்ல பர்சனல் லோன் எடுப்போம், இல்ல தெரிஞ்சவங்க நண்பர்கள் யார்ட்டையாவது கடன் வாங்குவோம். இப்ப நம்ம முதல்ல என்ன பண்ணிட்டோம் நம்மள தெரியாமனா, அன்னைக்கு நம்ம கடன் வாங்கிட்டோம். அப்படிதானே அர்த்தம். கடன் வாங்கி தான் தங்கத்தை வாங்கியிருக்கோம். அப்ப முதல்ல செய்யப்பட்ட செயல் கடன். அப்ப நமக்கு கடன் தான் பெருகிட்டு போகுமோ தவிர நமக்கு தங்கம் பெருசா சேர்ந்துகிட்டே வராது. நீங்க வேணா கற்பனையே பண்ண வேண்டாம். நீங்களே உங்க சொந்த வாழ்க்கையை எடுத்துங்க. ஏதாவது ஒரு அட்சய திருதியில வாங்கின நபர் ஒருத்தர் பாருங்க, அவர் பெரும் பணக்காரர் ஆயிட்டாரான்னு கேட்டா அப்படிலாம் ஆக மாட்டார். ஆனா அன்னைக்கு என்ன பண்ணா நம்ம கை நிறைய பணம் வந்துகிட்டே இருக்கும், பொருளாதார சிக்கல் இல்லாம கடன் இல்லாம இருக்கும் அப்படின்னா, ஏன் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். ஏற்கனவே 2023 நினைக்கிறேன் இந்த விஷயத்த சொல்லிட்டேன். ஏற்கனவே ஒரு பதிவுல சொல்லிட்டேன். தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்குற நிறைய பேருக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, தெரிஞ்சுக்கோங்க. 2012-13 நான் சென்னையில வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு சம்பளம் 4000 இருந்து 5000 ரூபாய்க்குள்ள தான் என் சம்பளம். என் வாழ்க்கை எப்படி ஓடும்னா, ரூம் ஃப்ரீ, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சாப்பிட்றது நான் தான் சாப்பிட்டுக்கணும். நான் என் சம்பளத்துல மிச்சம் பிடிச்சி வீட்டுக்கும் அனுப்புவேன். அப்படி இருக்கிறப்ப இந்த 21, 22 தேதி எல்லாம் கடந்துட்டோம்னா ஒவ்வொரு நாளையும் நகர்த்துறது பெரிய கஷ்டம். ஏன்னா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாயை வச்சுக்கிட்டு அந்த 10 நாளையும் ஓட்டணும். அப்ப ஒன்னு காலை சாப்பாடு சாப்பிட முடியாது, இல்லைன்னா நைட் சாப்பாடு சாப்பிட முடியாது. இந்த 2 வேளை சாப்பாட்டுக்கு ஒரு நாளைக்கு பட்ஜெட் இவ்வளவுதான், 10 ரூபா 15 ரூபா அப்படின்னு ஒதுக்கணும். அப்பெல்லாம் வெரைட்டி ரைஸ் இருக்கு இல்லையா, இந்த தயிர் சாதம் தக்காளி சாதம் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்களா, அதெல்லாம் 15 ரூபா. அதை மாரி போனீங்க அப்படின்னா அந்த வெஜிடபிள் பிரியாணி இருக்கும் இல்லையா, வெஜ் பிரியாணி, அது 20 ரூபா வரும். தொடர்ந்து நான் ஒரு கடையில் இப்படிதான் சாப்பிட்டுட்டு இருப்பேன். அன்னைக்கு தேதி 27, 28 தெரியல. அன்னைக்கு என்கிட்ட சுத்தமா பணமே இல்லை. சுத்தமா என்கிட்ட பணமே கிடையாது. ரொம்ப இதுல இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பொதுவாக நம்ம ஏதாவது ஒரு பொருள்லாம் வாங்கினோம்னா சில்லறை கிடைக்கும் இல்லையா, அதெல்லாம் பர்ஸ்ல வைக்க மாட்டேன். அந்த சில்லறையை எடுத்து என் பூஜை ரூம்ல ஒரு பவுல் இருந்தது. அந்த பவுல்ல அந்த சில்லறையெல்லாம் போட்டு வச்சுப்பேன். ஏன்னா பர்ஸ் சில்லறையை போட்டா ஒரு மாதிரி உப்பிக்கிட்டு இருக்கும், பையில வைக்கிறது சிரமம் அப்படிங்கிறதுனால அந்த சில்லறை எப்பயுமே பையில வச்சுக்க மாட்டேன். அதை போட்டிருப்பேன். அந்த இதை எடுத்து எண்ணி பார்த்தா 17 ரூபா தான் இருக்கு. சாப்பிட்றதுக்கு 20 ரூபா வேணும். சரி 15 ரூபாய்க்கான சாப்பாடை பார்சல் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு காலையிலேயே அந்த காசை எடுத்துக்கிட்டு நான் ஆபீஸ் வந்துட்டேன். அன்னைக்கு சனிக்கிழமை. என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் ஒருத்தர்கிட்ட அன்னைய தேதிக்கு சம்பளம் எங்களுக்குலாம் வந்திருக்கும். ஏன்னா 27, 28 சம்பளம் போட்டுருவாங்க. வரும்னு சொல்லி நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு 3000 ரூபாய் கடனை வாங்கியிருந்தேன். ஆனா கம்பெனில என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 6 பேருக்கு மட்டும் சம்பளம் 1ஆம் தேதி போடுறோம்ட்டாங்க. ஏதோ கணக்கெல்லாம் பார்த்து இது பண்றோம், அதனால கொஞ்சம் அக்கௌண்ட் எல்லாம் மாத்துறோம், ஒரு 3 நாள் கழிச்சு போடுறோம்ட்டாங்க. சரின்னு எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. சாப்பிட்றதுக்கு தான் யார்ட்டையாவது கடன் வாங்கணும், சரி பார்த்துக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அவர்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா, அன்னைக்கே தரேன்னு சொன்னதால அவர் கொஞ்சம் கோவமாயிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாரு.
ஆரம்பிச்சிட்டார். ஆஃபீஸில் ஒரு 4-5 பேர் இருக்கும்போது கத்த ஆரம்பிச்சிட்டார். அப்போ அவன்கிட்ட நான் என்ன படிச்சு சொன்னேன், 28ஆம் தேதி சம்பளம் வந்ததும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ சம்பளம் 1ஆம் தேதி தான் கம்பெனியில் தருவாங்கன்னு சாதாரணமாக சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு வந்து அப்பயே அவருக்கு வந்து இஎம்ஐ இருக்கு போல, அது என்னவோ அவருக்கு தரேன்னு சொல்லி நான் வாங்கிட்டேன், அதை கொடுக்க முடியல. எல்லாரும் முடியுமே ஒரு மாதிரி இதாக பேசிட்டாரு. எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக போச்சு. நான் சாப்பாடே வாங்கல, சாப்பிடணுன்ற எண்ணமேல நான் வந்து என்ன பண்ணிட்டேன், நேராக ரூமுக்கு போயிட்டு ஒரு 2 மணி 2:30 மணி வரைக்கும் இருந்து அதுக்கப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. சரின்ட்டு வந்து சாப்பாடு வாங்கலாம்னு வந்தா அங்கே 20 ரூபா. நான் அவர்கிட்ட சொன்னேன், 20 ரூபாய்க்கு என்கிட்ட 3 ரூபா கம்மியாக இருக்குன்னு அவர் சொன்னார். ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் நாளைக்கு கூட வந்து கொடுங்கன்னாரு. நான் சொன்னேன், இல்லை நான் வேணாம், இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒரு 15 ரூபா சாப்பாடே கொடுங்கண்ணே அப்படின்னா. இல்லை தம்பி இருக்கட்டும்னாரு. என்ன பரவாயில்லண்ணே கொடுங்க பார்த்துக்கலாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு 15 ரூபாய்க்கு சாப்பாடை வாங்கிட்டு 2 ரூபாயை நான் என்ன பண்ணுறேன், என் பையில சொல்லிட்டு 2 ரூபாயை வச்சுக்கிட்டேன். இது நடந்தது, வீடியோக்காகலாம் போய் சொல்லலை, உண்மையாக நடந்தது. சாப்பாடை வாங்கிட்டு நான் மயிலாப்பூரில் இருந்தேன். அங்கேருந்து நடந்து போனோம்னா திருவள்ளூர் பஸ் ஸ்டாப்ல இருந்து நடந்து போனோம்னா லஸ் கார்னர் திரும்பதே எனக்கு ரூம். அப்படியே நடந்து போகும்போது இந்த பக்கமாக உள்ள ஒரு வழி இருக்கு, அந்த சின்ன சந்து மாதிரி போகும், அதில் நடந்து போய்கிட்டே இருக்கேன். போயிட்டு இருக்கும்போது ஒரு குச்சி உண்ண ஒரு பாட்டி குச்சி உண்ணிட்டு வராங்க. ரொம்ப முதுகு பெண்டா இருக்கும்ல, வளைஞ்சிருப்பாங்களா இந்த மாதிரி ஒரு நபர். ஒரு 70 வயசு குறையாம இருக்கும். உடம்புல எலும்பு அப்படியே தெரிகிற அளவுக்கு ரொம்ப லீனா இருக்காங்க, ஒல்லியா. அவங்க ஐயா அப்படின்னாங்க, என்ன பாட்டி வேணும் அப்படின்னு. நான் ஒன்று சரி பையில தான் ஒரு 2 ரூபா இருக்கலாம், அதை எடுத்து கொடுக்கலான்னு நினைச்சு பைக்குள்ள கையை வச்சுட்டு என்ன பாட்டி வேணும்னு கேட்டோன்னே, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு சாமி, ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுங்களேன். அது ஏன் நிலைமையே யாராவது எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், நான் என்ன பண்றது, ஏன் பாட்டி சாப்பிடலன்னு. எப்பயுமே ஏதாவது யாராவது கொடுத்துருவாங்க சாமி, யாருமே எதுவும் கொடுக்கல, 2 நாள் ஆச்சு, ரொம்ப பசிக்குது, யாருமே எதுவும் கொடுக்க மாட்டாங்கன்னதும் இப்போ கையில பார்சல் வச்சிருக்கேன் இல்லையா, வேற என்ன பண்றது, சரி பாட்டி இதுல சாப்பாடு இருக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ரொம்ப நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. எனக்கு என்ன மனசு தோணுதுன்னா, கை கேட்டினது வாய் கேட்டல, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நடந்து வந்துட்டு இருந்தா. அப்போ ஒரு அண்ணன், நெல்லுப்பா ஜூஸ் குடிச்சிட்டு போப்பானாரு. அண்ணா வேணாண்ணா அப்படின்னு. அப்பா இருப்பா குடிச்சிட்டு போப்பா அப்படின்னு. அண்ணா வேணாண்ணா என்கிட்ட காசு இல்லைண்ணே அப்படின்னு. தம்பி காசுலாம் கொடுக்க வேண்டாம், நாங்க இன்னைக்கு அட்சய திருதியை, அதனால நாங்க எல்லாருக்கும் பானகம் கொடுக்குறோம், அது வந்து பானகம் ஜூஸ் கிடையாது, கொடுக்குறோம்னு சொல்லி கொடுத்தாரு. ஆனால் காசு வேண்டாமாண்ணே அப்படின்னு கேட்டேன். வேண்டாம் தம்பி அப்படின்னு சொன்னா நான் வாங்கி 2 டம்ளர் நல்லா திருப்தியா குடிச்சிட்டு. அட்சய திருதினா என்னென்ன, ஏன்னா நான் வந்து சாமிலாம் கும்பிடுவேன், அவ்வளவு தீவிரமாலாம் எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா விநாயகர் அகவல்னு ஒன்று இருக்குன்னு தெரியாது, காயத்ரி மந்திரம் இருக்கிறது தெரியாது, கந்தசஷ்டி கவசம்னு ஒன்று இருக்குன்னு தெரியும், அது எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே மந்திரம் ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரம் மட்டும் தெரியும். ராமாயணம் கதைகள்லாம் தெரியும், ஆனா மந்திரங்கள்லாம் தெரியாது. அட்சய திருதினா என்னன்னு தெரியும், ஆனா அதுக்கு இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அப்ப அவர் சொன்னார், சரிண்ணே ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நான் ரூமுக்கு போயிட்டேன். போய் என் பையில இருந்து அந்த 2 ரூபாய் மறுபடியும் எடுத்து அங்க இருக்கிற பவுல்ல போட்டுட்டு நான் அழகா வந்து ஒரு பெரிய விநாயகர் போட்டோ வச்சிருப்பேன், கற்பக விநாயகர். நீங்க வந்து ஏன்னா சின்ன பிள்ளையில இருந்தே வச்சிருக்கிறது. அவர்கிட்ட சொல்றேன், விநாயகர் பெருமானே பாரு என் நிலைமையை பாரு, நான் வந்து என்கிட்ட வெறும் 2 ரூபா தான் இருக்கு, ஒருவேளை சாப்பாடு சாப்பிட முடியல, இதுக்கே நான் 4000 5000 சம்பளம் வாங்குறேன், இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இவ்வளவு கஷ்டம் எனக்கு தேவையா, என் வாழ்க்கையில ஒரு நிம்மதியான சாப்பாடு கூட சாப்பிட முடியாத வாழ்க்கையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு அந்த காசை அந்த பவுல்ல போட்டு விட்டுட்டேன். சரின்னு எனக்கு என்னன்னா, அந்த பாட்டி வந்து என்கிட்ட சொன்னாங்க, என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி அவங்க எங்க இருக்காங்க, ஏன்னா அந்த நடந்து போற தெருவிலேயே ஒரு செவுரு இருக்கும், அது பக்கத்துல ஒரு குடிசை இருக்கிறதாவும் அங்கதான் இருக்குன்னு சொன்னாங்க. நான் என்ன பண்றேன், 1ஆம் தேதி 2ஆம் தேதி போல சம்பளம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சாப்பாடு வாங்கிட்டு, சரி பாவம் அவங்க சாப்பிட்டாங்களா என்னமோன்னு சொல்லிட்டு அங்க போய் விசாரிச்சா அப்படி ஒரு பாட்டியே அங்க இல்ல. சரி ஒருவேளை நம்ம தான் அட்ரஸ் தப்பா வந்துட்டோமோ, இல்ல வேற அவங்க சொன்ன அட்ரஸ் நம்ம சரியா புரிஞ்சுக்கலையோ அப்புறம் தோணுச்சு, ஒருவேளை அது பாட்டியா இல்ல வேற யாரா கூட வந்து வாங்கியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. இதனால என் வாழ்க்கையில என்ன நடந்தது, அந்த 2 ரூபாயை அங்க போட்டதுனால என்ன நடந்தது அப்படின்னா, சரியா ஜூன் மாசம் என் கூட வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தருக்கு வேற ஒரு கம்பெனில வேலை கிடைச்சிருச்சு. அவர் போயிட்டாரு. அவருக்கு சம்பளம் வந்து 7000 ரூபாய் என்னமோ 8000 ரூபாய் கிட்ட வாங்கிட்டு இருந்தாரு. 7500 to 8000 ரூபாய் இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் வேலையை விட்டு போயிட்டாரு. நாங்க அந்த மாதிரி ஒரு ஆள் தேடிக்கிட்டு இருக்கோம், ஏன்னா சப்போர்ட்டிங் ஆள் இல்லாம. அப்ப நானே கம்பெனில போய் சொன்னேன், ஏற்கனவே இந்த இதை சொல்லியிருக்கேன், அந்த வேலையும் சேர்த்து நானே பாத்துக்கிறேன், காலையிலேருந்து நைட் வரைக்கும் நானே பாத்துக்கிறேன், எனக்கு கொஞ்சம் சம்பளத்தில் அவர் கொடுத்த சம்பளத்தை முழுசா கொடுக்கணும், அதுல ஒரு பாதி சம்பளமாவது கொடுங்கன்னு கேட்டா, கம்பெனில இருக்க முதலாளிக்கு, அதாவது எங்க ஓனருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப காசு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பேன். எப்பவுமே அவர் வந்து 10,000 ரூபாய்லாம் கொடுத்து சில பாண்டுலாம் வாங்கிட்டு வர சொல்லுவாரு, ஜெராக்ஸ் எடுத்து வர சொல்லுவாரு. மற்றவங்கன்னா மிச்சம் கொண்டு போய் கம்மியா தான் கொடுப்பாங்க, நான் அப்படி கொடுக்க மாட்டேன். எல்லாத்துக்குமே பேப்பர்ல எழுதிப்பேன். என்னன்னா இப்ப 100 ரூபா பத்திரம், 1000 ரூபா பத்திரம், அப்பெல்லாம் பத்திரம்லாம் நிறைய வாங்குவோம். அதெல்லாம் வாங்கினது எவ்வளோ, அதுக்கு கமிஷன் போனது எவ்வளோ, மிச்சம் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி கரெக்டாக கொண்டே கொடுப்பேன். அதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பேன். அது ரொம்ப பெரிய பிரச்சனையாவே ஆயிடுச்சு எனக்கு. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிறதே வாழ்க்கையில பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படிதான் இருப்பேன் இப்போ வரைக்கும், அப்படிதான் போயிட்டு இருக்குன்னு வச்சுங்க. அதனால அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். நான் போய் கேட்டவனே சரின்ட்டு அந்த மேனேஜரை கூப்பிட்டு அவனுக்கு வந்து
5,000 ரூபா சம்பளத்தை ஏற்றிருங்கன்ட்டார். கிட்டத்தட்ட அப்பயே 4,500 5,000 வாங்கிட்டு இருந்தால் கூட ஒரு 5,000 ரூபா. 2 மாசத்துல என் சம்பளம் 2 மடங்காயிடுச்சு. ஒன்று எங்கே 2 ரூபாயை போட்டு பிரார்த்தனை பண்ணணும், அங்கே தினமும் வந்து ஒரு 10 ரூபா எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பேன். அது எப்பெல்லாம் பர்ஸில் இருக்கோ அப்படி போட்டுகிட்டே இருப்பேன். அப்போ அந்த ஒருவேளை சாப்பாடு அந்த பாட்டிக்கு கொடுத்தேன் பாருங்க, அது என் வாழ்க்கையில் எவ்வளவோ பெரிய மாற்றத்தை. அந்த பாட்டி அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. அந்த தெருவழியாக தான் நடந்து எத்தனையோ முறை போனேன். அவங்க சொன்ன அட்ரஸில் போய் பார்த்தா அப்படி ஒரு பாட்டியே கிடையாதுன்ட்டாங்க. தெய்வமா வந்துச்சா இல்லை தெய்வம் அனுப்புனது அந்த பாட்டியான்னு எனக்கு தெரியாது. அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்றேன். நீங்க தங்கம் வாங்குங்க, வெள்ளி வாங்குங்க, அரிசி வாங்குங்க, உப்பு வாங்குங்க, என்னமோ வாங்குங்க. ஆனா அச்சய திருதி அன்னைக்கு மட்டும் தயவு செஞ்சு கடன் வாங்கிடாதீங்க. கடன் மட்டும் வாங்கிடாதீங்க. அதனால உங்களுக்கு வந்து பெரிய பின்னடைவு தான். நீங்க இருக்க கடன்ல தான் மாட்டிப்பீங்க. இன்னைக்கு என்னெல்லாம் செய்யணும், இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்றேன். இன்னைக்கு என்ன பண்ணுங்க, ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. உண்டியல இல்ல சொம்பு, டம்ளர், இது மாதிரி என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. இல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. உங்க பூஜை ரூம்ல வச்சிருங்க. உங்க அக்கௌண்ட்ல பணம் இருக்கு, ஏடிஎம்ல இருக்குதுன்னா இன்னைக்கு வந்து வெளியில இருந்து பணத்தை வீட்டுக்கு கொண்டு வரணும். அதுதான் உங்க கான்செப்ட். ஏடிஎம்ல இருக்குன்னா ஒரு 100 ரூபாய் ஏடிஎம்ல போய் எடுத்துட்டு வந்துருங்க. எடுத்துட்டு வந்து அந்த டம்ளர்ல வச்சிருக்கீங்க, இல்ல சொம்பு வச்சிருக்கீங்க, இல்ல நீங்க உண்டியல் வச்சிருக்கீங்களோ அதுல போட்டு ஒரு மஞ்சள் துணி, இல்ல ஒரு மஞ்சள், ஏன்னா மங்களகரமான துணி அது ரொம்ப முக்கியம். அதுதான், ஏன்னா மஞ்சள் அப்படிங்கிறது ஒரு மங்களகரமான பொருள். அந்த மஞ்சள் துணியை வச்சு, இப்போ சொம்புல இருக்கு அப்படின்னா சொம்பை வந்து மஞ்சள் துணியை போட்டு அப்படியே கட்டி வச்சுக்கோங்க. நானா வந்து பவுல் எல்லாம் கட்டிலாம் வைக்கல, சும்மாலாம் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். எப்பவுமே விநாயகர் முன்னாடி ஒரு மஞ்சள் கிழங்கு, துணியில கட்டின மஞ்சள் கிழங்கு நான் வச்சிருப்பேன். அது எப்பவுமே, அது சில நாள்ல பூச்சரிச்சிரும். அதை எடுத்துட்டு மறுபடியும் இன்னொன்று வைப்பேன். அந்த பழக்கம் எனக்கு எப்பயுமே உண்டு, இப்பவும் உண்டு. நான் வேணா உங்களுக்கு போட்டோ வேணா என் பூஜை ரூம் கூட அட்டாச் பண்றேன். அதே மாதிரி நான் இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு மர உண்டியல் வச்சிருக்கேன். மரத்துல ஒரு பெரிய உண்டியல் வச்சிருக்கேன். என் பசங்கள்ட்ட எப்பெல்லாம் சில்லறை இருக்கோ கொடுத்து போய் போட சொல்லிடுவேன். இன்னைய வரைக்கும் பயன்படுத்துறேன். குறைஞ்சது அந்த உண்டியல்ல ஒரு 5,000 10,000 ரூபாய்க்கு கிட்ட அது இடைப்பட்ட காசு இருக்கலாம். எப்பெல்லாம் அது அதிகமாக சேர்ந்தோ எடுத்துட்டு போய் குலதெய்வம் கோயிலுக்கு கொடுத்துருவோம். அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்க. இப்படி நீங்க ஒரு சொம்புல இன்னைக்கு அச்சய திருதி வந்து எப்ப தொடங்கி இருக்குது அப்படின்னா 1:30 மணிக்கு தொடங்கி இருக்கு. நாளைக்கு 11 மணி வரைக்கும் இருக்கு. உண்மையா திதியை கணக்கு பண்ணும்போது சூரிய உதயத்திலேருந்து தான் கணக்கு பண்ணணும். அப்படி பார்த்தா நாளைக்கு தான் அச்சய திருதிங்கிறது ஒத்துக்க வேண்டிய ஒண்ணு. ஏன்னா சூரிய உதயம் ஆகிறப்ப இருக்கிறது தான் திதி. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இன்னைக்கு பண்ணாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னைக்கு திருதியே இருக்கு, இல்லைன்னா நாளைக்கு பண்ணுங்க. எல்லாரும் நாளைக்கு சூரிய உதயத்திலேருந்து 11 மணிக்குள்ள, நாளைக்கு ஃபுல் டேவுமே திருதியா கணக்கு பண்ணிக்கலாம். இருந்தாலும் திதி இருக்கிறப்ப பண்றது உத்தமம் இல்லையா? அதனால என்ன பண்ணுங்க, ஒரு ரொம்பல ஒரு 10 ரூபாய் எடுத்து போட்டு இன்னைக்கு என் கணக்குல இதை சேமிப்பா தொடங்குறேன். இந்த பணம் பல மடங்கு பெருகி என் வாழ்க்கையில கடன் இல்லாத, கஷ்டம் இல்லாத, பொருளாதார சூழ்நிலை ரொம்ப மோசமாகாம விரிவடைஞ்சிட்டே போகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கங்க. நீங்க உண்டியல்ல போடுற அந்த 100 ரூபாயோ 10 ரூபாயோ பல மடங்கா உங்களுக்கு பெருகும். ஏன்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன, கடன் இல்லாத சேமிப்பு உங்களுக்கு பெருகினாலே என்ன ஆயிடும், உங்க வாழ்க்கையில பொருளாதார நிலை வந்து ரொம்ப மோசமாகாது, ரொம்ப ரொம்ப அழகா பெருகிட்டே போகும். இதை ஒரு ஜோதிடர் ரொம்ப ஏழ்மையில இருந்து பணக்காரரான ஒருத்தரோட வாழ்க்கையில நடந்ததை சொல்லியிருந்தார். இது என் வாழ்க்கையிலே பல முறை நடந்திருக்கு. இன்னைய வரைக்கும் நான் போய் தங்கம் வாங்கினதே கிடையாது, தங்கம் வாங்கவே மாட்டேன். அதே மாதிரி கடன் வாங்கி எதுவும் வாங்க மாட்டேன். இப்போ வரைக்கும் உண்டியல் வைக்கிற பழக்கத்தை வச்சிருக்கிறேன். அதே மாதிரி இந்த அச்சய திருதியில வேற என்னெல்லாம் பண்ணா சிறப்பு, நீங்க தானம் பண்ணா சிறப்பு. நான் ஒரே ஒரு சாப்பாடு தான் கொடுத்தேன். நீங்க முடிஞ்சா எவ்வளவு சாப்பாடு கொடுக்க முடியுமோ கொடுங்க. பெரும் பாவங்கள்லாம் குறைஞ்சு புண்ணிய கணக்கு உங்க அப்படியே கூடிக்கிட்டே போகும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஃபேமிலியா எல்லாரும் உட்காந்து இன்னைக்கு மந்திர உபதேசம்னா நீங்க போய் யார்ட்டையும் உபதேசம் வாங்கிக்க வேண்டாம். நார்மலா உபதேசம் இல்லாத எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து சொல்லலாம். ராமநாமம் எடுத்துக்கோங்க, குடும்பமா உட்காந்து இன்னைக்கு நாளைக்கு இருக்கு இல்லையா அச்சய திருதினால ராம 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 ராமன் எல்லாம் சொல்லுங்க. சின்ன குழந்தையா இருக்கிறவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க போறீங்க, இல்ல படிச்சுக்கிட்டு இருக்க குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னா வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் விநாயகர் பாட்டு சொல்லி கொடுங்க. இல்லைன்னா ராமநாமம் சொல்லி கொடுத்து குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு எழுத்தா சொல்லி கொடுங்க. நீங்க என்ன சொல்லி கொடுக்கணும், என்ன லாங்குவேஜ் உங்களுதோ அதை சொல்லி கொடுங்க. குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. அதே போல பானகம் தயார் பண்ணுங்க. பானகம் தயார் பண்றதுனா என்ன தெரியும் இல்லையா, உங்களுக்கு நம்ம ஜூஸ் மாதிரி தயார் பண்ணோம்ல, அதை தயார் பண்ணி தானம் கொடுங்க. அந்த தானம் கொடுத்தீங்கன்னா பொதுவா சந்திரனும் குருவும் சேர்ந்தாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா பெரும் பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் உடைக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு உண்டு. இந்த பானகத்துல கிட்டத்தட்ட மங்களகரமான சில கிரகங்களோட அமைப்பு இருக்கிறதா சொல்லுவாங்க. அதை தயார் பண்ணி தானம் கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களோட பெரும் கடன்லாம் ரொம்ப ரொம்ப சீக்கிரமே சுலபமா அடைஞ்சு போயிடும். ஏன்னா 2 ரூபாய் காசு இல்லாம நான் வந்து என்ன பண்றேன், இன்னும் ஒரு 3 ரூபாய் இருந்தா நான் சாப்பாடு வாங்கியிருக்கலாம், 20 ரூபாய்க்கு சாப்பாடு கிடைச்சிருக்கும் எனக்கு இல்லையா. அப்படி ஒரு நிலைமையில இருந்த எனக்கு 2 மாசத்துல என் சம்பளத்தை ரெட்டிப்பாக்கு. நான் கொடுத்த ஒரே ஒரு சாப்பாடு, நான் எடுத்து வச்ச ஒரே ஒரு 2 ரூபாய் சேமிப்பு, இது 2க்கும் இவ்வளவு சக்தி இருக்குன்னா ஏன் இதை பண்ணக்கூடாது? இன்னொன்னு என்னன்னா, ரொம்ப கடைசியானது, எல்லாரும் ஏதாவது ஒரு எளிமையான தானத்தை
விடாம பண்ணிட்டே வாங்க. தங்கம் வாங்குறதுக்கு அட்சய திருதியை தான் வாங்கணும்னு கிடையாது. ஒவ்வொரு நாள் குளிகை வருது பாருங்க. ஒரு அம்மா கூட ஒரு வீடியோல அழகா சொல்லியிருந்தாங்க, குளிகையில வாங்கினாலே திரும்ப திரும்ப நடக்கும்னா ஏன் அட்சய திருதியில வாங்கணும், குளிகையிலே வாங்கிட்டு போயிடலாமே. அட்சய திருதியை அப்படிங்கிறது நம்ம புண்ணிய கணக்கை பெருசாக்கிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதனால அன்னைக்கு சேமிப்பு கொடுங்க, தானம் கொடுங்க, முடிஞ்ச அளவுக்கு கடன் வேண்டாம், மந்திரங்கள் அதிகமா ஜெபம் பண்ணுங்க, நாமங்கள் சொல்லுங்க. அதுலயும் குறிப்பா விநாயகர் வழிபாடுலாம் ரொம்ப சிம்பிளானது. நாளைக்கு திருதியை முடிஞ்சவொடனே சதுர்த்தியும் வந்துடுது. அதனால நாளைக்கு விநாயகர் கிட்ட வழிபாடு பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி பெரும் பெரும் சிக்கல்ல இருந்தெல்லாம் வெளில வரணும்ட்டு 100% சொல்றேன். நீங்க வேணும்னா ஒரு சொம்புல ஒரு சின்ன தொகையை போட்டு மஞ்சள் துணியால கட்டி வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. அன்னைக்கு உங்களுக்கு எவ்வளோலாம் கடன் இருக்கு, எவ்வளோலாம் பண பிரச்சனை இருக்கு, எவ்வளோ உங்கள்கிட்ட கையிருப்பு இருக்குன்னு எழுதி வச்சுக்கோங்க. நீங்க வேணா அடுத்த அட்சய திருதி வரும்போது எடுத்து பாருங்க. அதுல உங்களோட கடன் உதாரணத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா குறைஞ்சது ஒரு 45,000 ரூபாயாவது தீர்ந்து போயிருக்கும். ஒரு 5,000 ரூபாய் கடன் கூட இருக்கலாம், சில பேருக்கு இல்லாம கூட போயிருக்கு. அதே மாதிரி உங்க கையிருப்பு வெறும் 10 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னா அடுத்த அட்சய திருதி வரும்போது குறைஞ்சது ஒரு 50,000 1 லட்சமாவது உங்கள்கிட்ட கையிருப்பு இருக்கும். இப்படி உங்களோட பொருளாதாரம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே போகும். ரொம்ப எளிமையான, ரொம்ப சூட்சமமானது. நம்ம அந்த காலத்துல சுருக்கு பை வச்சிருப்பாங்க பாருங்க. சுருக்கு பை ரொம்ப சூட்சமமான ஒரு பை. சுருக்கு பைங்கிறது நம்மளோட பணத்தை உள்ள இறுக்கமா வச்சுக்கக்கூடிய பை. முடிஞ்சா ஒரு சுருக்கு பை வாங்கி அதுக்குள்ள கூட காசை போட்டு கட்டி பூஜை ரூம்ல வச்சுக்கோங்க. சூப்பரா வேலை செய்யும். நான் எதையுமே வீடியோக்காக சொல்றது இல்லை, தயவு செஞ்சு அப்படி புரிஞ்சுக்காதீங்க. அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். 10 நாள் வீடியோ போடாம இருந்தாலும் இருப்பேனே தவிர ஒரு விஷயத்த உண்மைக்கு புறம்பானதை சொல்லணும்னு நினைக்கிறதே கிடையாது. தயவு செஞ்சு நம்புங்க, இது உண்மை. நிச்சயமா உங்க வாழ்க்கை நல்லபடியா மாறும். இறைவனை நான் ஒவ்வொரு நாளும் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்களுமே உங்க பாவங்கள் அழியணும்ட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. அதே மாதிரி எல்லாரும் மன்னிப்பு கேளுங்க. நாளைக்கு நீங்க மன்னிப்பு கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த விஷயத்துல இருக்கக்கூடிய பெரும் பாவம் போயிடும். கடவுள் உங்களை மன்னிப்பார். மன்னிப்புன்னு சொல்றீங்களே, மன்னிப்பு கேட்கலன்னா என்ன? அப்படி என்ன மன்னிப்புன்னு கேட்டா மட்டும் நம்ம வாழ்க்கை மாறிடுமான்னு கேட்டீங்கன்னா, மன்னிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு கதை இருக்கு, ரொம்ப அற்புதமான கதை. அதுக்கு ஒரு தனி வீடியோ உங்களுக்கு போடுறேன். அதே மாதிரி யாருக்காவது எனக்கு கவர்மெண்ட் வேலை வேணும், கை நிறைய சம்பாத்தியம் பண்றதுக்கு எனக்கு வேலை வேணும், அதே மாதிரி எனக்கு என் பிரச்சனையை தீர்த்துக்கக்கூடிய பெரிய சம்பளத்தை கொடுக்கக்கூடிய வேலை வேணும்னா எனக்கு சொல்லுங்க. நான் இது வரைக்கும் சொல்லுவேன், எப்பயுமே கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க எல்லாம் சொன்னதில்லை. அப்படி ஏதாவது வேணும்னா எனக்கு சொல்லுங்க. ஒரு அற்புதமான ஒரு குருவோட மந்திரம் ஒன்று இருக்குது. அந்த மந்திரத்தை சொன்னா வெறும் 10 நாள்லாம் வேலை கிடைச்சிருக்குதாமா, பெரிய பெரிய வேலையெல்லாம் கிடைச்சிருக்குதுன்னு சொல்லி ஒருத்தங்க, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க, அவங்க சொல்லி நான் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி ஒரு மந்திரம் இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவா கொடுக்குறேன். அதே நேரத்தில் நமக்கு இழைக்கப்படுற துரோகம், நமக்கு இழைக்கப்படுற நம்பிக்கை துரோகம், நம்மளை ஒருத்தங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி ஆகுது, அவங்க மன்னிப்பு கேட்கலன்னா அவங்க வாழ்க்கையெல்லாம் எந்த அளவுக்கு மோசமா போகும், நம்மளை விட நமக்காக கடவுள் அவங்க எந்த அளவுக்கு தண்டிக்கிறாருன்னு ஒரு கதை இருக்கு. உண்மையான கதை. அதை ஒரு எழுத்தாளர் எழுதுனது. அது ஒரு உண்மையான கதையை அடிப்படையாக வச்சு எழுதுனதுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த கதையும் நான் உங்களுக்கு ஒரு தனியா ஒரு வீடியோவா கொடுக்குறேன். ஏன்னா மன்னிப்பு கேட்கறதுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் அப்படிங்கிறதுனால அடுத்த பதிவை கூட அந்த கதையை கூட உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்க வேணா கேட்டு பாருங்க. ஏன் நீங்க அடிக்கடி மன்னிப்புன்றீங்க, அந்த மன்னிப்புக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு அப்பதான் உங்களுக்கு புரியும். நம்பிக்கையோட செய்யுங்க. நிச்சயமா உங்களுக்கு தேவையான எல்லா பொருளாதாரமும் உங்கள்கிட்ட சேரும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.